அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது வருடாந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி என்கிறது இந்த மே மாதம் நிகழ இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் இதுவரைக்கு ரிஷப மனையிலிருந்து எங்கே போகிறார்? இப்போ மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ? 14/5/2025. அதே போல் ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சியும் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் 19/5/2025 அன்று ராகு பகவான் இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கும், கேது பகவான் இதுவரை கன்னி மனையிலிருந்து சிம்ம மனைக்கும் பெயர்ச்சியாகிறது. அதே போல் சூரிய பகவான் எங்கே மேசத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அல்லவா, அவர் 14ஆம் தேதி அன்று ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறது. செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக வீற்றிருக்க, சுக்கிர பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்க, புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேசத்துக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ? வருகின்ற 7/5/2025. சனி பகவான் மீன மனையில் இருந்து இந்த மாதம் பலனை கொடுக்க போகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் ராகுவோட பீடிக்கப்பட்டிருந்தார் அல்லவா, இப்போ இந்த மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து விடுதலை பெற்று, ராகுவிலிருந்து விடுதலை பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது ஒரு நல்ல தன்மை. கடந்த 2 மாதங்களாகவே உங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பம், ஒரு டிசிஷன் மேக்கில் சரியான ஒரு அணுகுமுறை பின்பற்றாமல் இருக்கிறது. ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையில் இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம், இந்த மே மாதம் நல்ல தன்மை, ராசிக்கு நல்ல தன்மை, உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மே மாதம் திகழப் போகிறது. அதுவும் மிகவும் முக்கியமான விஷயம், குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார். எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய, நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய, பெரிய மனிதர்களின் ஆதரவு இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமருவது உங்கள் ராசியை புனிதப்படுத்துகிறது. அப்போ உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகள் நன்றாக இருக்க போகிறது. மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். அதில் மாற்று கருத்து கிடையாது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சில சலசலப்புகள் மறைய போகிறது. ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் நீச்சமாக இருக்கிறனால பெரிய ஒரு பாதிப்பு என்பது நிச்சயமாக இல்லை. தனம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. உங்கள் வாக்கு நன்றாக அமைய போகிறது. கல்வி சார்ந்த விஷயத்தில் மேம்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, உங்க முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார். அப்போ தைரியம், வீரியம் பலப்பட போகிறது. அப்போ தைரியம் வந்தாலே தெம்பு வரப்போதல்லவா, தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது. அப்போ சூரியன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, உங்களுடைய புகழ் கொடுக்கக்கூடிய, கீர்த்தியை கொடுக்கக்கூடிய, சகோதர வகையில் சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். என்ன, நிறைய ட்ராவல் பண்ணும். ட்ராவல், அதாவது அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அந்த ட்ராவல் மூலமாக அனுகூலம், ஆதாயம், வியாபாரத்துக்கு புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையும்.
சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா 4ஆம் அதிபதி இது வரைக்கும் ராகுவோட பீடிக்கப்பட்டிருந்தது அல்லவா? அப்போ சுகத்தில் சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அப்போ சுக விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை என்கின்ற தன்மை வேண்டும். இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இப்போ சனியும் பார்க்குது. 8ஆம் அதிபதியாக இருந்து சனி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குது. அப்போ என்ன, அதுவே பாக்யாதிபதியாக இருந்து பார்க்குது. அப்போ என்ன, சில இந்த மிதுனராசி என்பர்கள் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக ஒரு இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு மாற்றுறது, வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது, ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சில திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். என இதுவரைக்கும் 4ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்து ஏதோ ஒரு மாதிரி குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா, இப்போ இந்த மாதம், இந்த மே மாதம் கேது 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். உபஜயஸ்தானத்தில் போகும்போது சில நன்மைகள் கேதுவால் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார். 5ஆம் இடம் நன்றாக இருக்க போகிறது. 5ஆம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம். பதவி கிடைக்கப் போகிறது. குழந்தைகளினுடைய வரம் என்பது உண்டு. குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய செலவு செய்த இந்த மிதுனராசி என்பவர்கள் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய, குழந்தைகளால் மனதில் சந்தோஷம், குழந்தைகளால் குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்காக நல்லவைகள் நடக்க, குழந்தைகளுக்காக அவங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கான உண்டான ஒரு காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். குல தெய்வத்தினுடைய அருள் என்பது நிச்சயமாக உண்டு. அப்போ குலதெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியமும் இந்த மாதம் உண்டு. குல தெய்வத்தை சென்று வழிபட்டீர்கள் என்றால் உங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் என குரு பார்க்கிறார். அப்போ குருவினுடைய ஆசீர்வாதத்தோட, அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் விஷயமாக இருந்த இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடன் தொல்லைகள், கடனை அடைக்க முடியுமா, கடன் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு, இஎம்ஐயாலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, கடனை முதல் அடைத்து விட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். கடனால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான சாத்திய கூறுகளை உண்டாக்கும். அப்போ கடன் அதை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய தன்மை, அல்லது நீங்கள் அவர்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய தன்மைகள் இந்த மே மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் குரு பகவான் 12 அமர்ந்திருந்தார். 7க்குரியவன் 12 போய் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தது இந்த கடந்த ஒரு வருடமாக. இப்போ குரு பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார். 7ஆம் இடம் என்பது என்ன, திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சுப காரியங்களை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது, அந்த இடம் புனிதப்படும் போது திருமணம் அத்தனை விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து இந்த வருடம் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கும். திருமணம் நடக்கும், கல்யாணம் நடக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பெண்களுக்கு சில நல்லவைகள் நடக்கக்கூடிய, சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். உங்களுக்கும் அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கும் டக்குன்னு திருமணம் நடக்கும். அதாவது திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகிவிட்டது. அதே சமயம் 7ஆம் இடத்தையே குரு பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து புனிதப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அப்போ 7ஆம் இடம் என்பது என்ன, புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள். ஏற்கனவே நண்பர்கள் இருந்து பகையாகி விலகி போனவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும்.
இழந்த நண்பர்களை மீட்டெடுப்பீர்கள். ரொம்ப நாள் பார்க்க முடியாத நண்பர்களை எல்லாம் இப்போ பார்ப்பீங்க. ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் பார்க்காம இருந்தவங்க எல்லாம் இப்போ அந்த புதிய நட்பு உணர்வுங்கிறது புலப்படக்கூடிய தன்மை இந்த மே மாதம் சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர், அதாவது இந்த வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம், வழக்குகள், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே ஒரு மாதிரி இருந்த, அதுவும் குறிப்பாக 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த கூடிய சொல்யூஷனெல்லாம் இப்போ கிடைக்கும். இந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு வழக்கு ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் இப்போ சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தையின் மூலமாக ஆதாயங்கள், தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே உங்களுக்கு இந்த மே மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், எல்லா மாற்றங்களை சந்திக்கக்கூடிய, ஏன்னா 2 பயிற்சி ஆகுது, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி இருக்குது. ஒரு மாற்றத்துக்காக கடந்த ஒரு சில மாதங்களாக சில மாற்றங்களுக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது ஒரு தொழில் மாற்றம், அல்லது ஒரு உத்தியோக ஒரு மாற்றம், ஒரு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அல்லது டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய தன்மை, அரசின் மூலமாக அனுகூலம், ஆதாயங்கள். ஏன்னா சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா, அதிகாரம் சார்ந்த விஷயம், கரண்ட்டு, மின்சாரம், ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. என்ன இருந்தாலும் 10ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார் அல்லவா, அப்போ 10இல் சனி இருக்கும்போது ஒரு வலியை தரும், ஒரு இக்கனா தரும், அதாவது ஒரு வலியை கொடுக்கும், ஒரு தொந்தரவுங்கிறது இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவது இல்லை. சார் ராகு 9இல் உட்கார்றாரே பாக்கியத்தை கெடுக்குமா? முதலில் கெடுப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் உங்களை கீழே கொடுக்காது. ராகு 9இல் இருக்கும்போது பாக்கியத்தை கெடுக்கும், ஆனால் குரு பார்க்குறார் அல்லவா, சமநிலைப்படுத்தும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அப்போ இந்த மிதுனராசி என்பவர்கள் இந்த மே மாதம் நல்ல நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார். இப்போ இந்த 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இதுவரைக்கும் திருமண தடை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.